வணக்கம். இன்று 10வது நாள். இந்த 10வது நாள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன், நேற்று ஃபில்த் பீமுக்காக கட்டை கட்டி, இந்த மாதிரி கல் வச்சு சைடில் கட்டியிருந்தாங்க இல்லைங்களா, அதில் கொஞ்சம் தான் இருந்தது. இன்றைக்கி முழுசாக கட்டிட்டாங்க. உங்களுக்கு பார்த்து தெரியும், ஃபுல் வியூ கிடைக்கும். இது ஃபில்த் பீம் போகிறதுக்காக இப்படி கட்டினது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபில்த் பீம் பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, பாக்ஸ் வச்சு அடிச்சுட்டு அதில் அந்த கான்க்ரீட்டு ஊற்றிட்டு, அந்த பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் கான்க்ரீட் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு 4 நாள் கழித்து அந்த பாக்ஸ் கட்டிவிடுவாங்க. ஆனால் நாம் பார்த்திங்கன்னா என்ன சொன்ன மாதிரி தான், இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி செங்கல் வச்சு சுற்றி கட்டிட்டு அதுக்கு சென்ட்ரலில் அந்த பார் வச்சுட்டு ஃபில் பண்ணுவாங்க. அப்படி ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கல்லை ரிமூவ் பண்ண மாட்டாங்க. அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதுவும் நல்லது அப்படின்றதுனால நம்ம இந்த செங்கல் வச்சு கட்டியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒர்க்கு ஃபுல்லாகவே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, ஆக்சுவலாக சுற்றி கொஞ்சம் அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா கட்டாமல் இருந்தது. இன்றைக்கி தான் ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சராக ஃபுல்லாக கட்டியிருக்காங்க எப்படியும். அண்ட் இது ஃபுல்லாக கட்டிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணாங்கன்னா, ஆக்சுவலாக செப்டி டேங்க் 8 அடி இருந்தது. நான் தான் ஒரு 2 அடி ஏற்ற சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக 2 அடி ஏற்ற சொல்லி கட்டியிருக்கோம் இந்த செப்டி டேங்க்கை. என்ன பர்பஸ்னால், செப்டி டேங்க்கு கொஞ்சம் ஹைட் ரோடுக்கும் இதுக்கும் காலப்போக்கில் ரோடு 2-3 தடவை போட்டாங்கன்னா அந்த ஹைட் அது ஹைட் ஆகிடும், ரோடு ஹைட் ஆகிடும். அண்ட் இது பள்ளம் ஆகிடும். அப்போ மழை தண்ணியிலேருந்து எல்லா வாட்டரும் இங்கே ஸ்டாக்னேட் ஆகும் அப்படின்றதுனால இது முன்கூட்டியே ஒரு 2 அடி ஏற்றிருக்கோம். இப்போ இது செப்டி டேங்க் மட்டும் 2 அடி எக்ஸ்ட்ரா ஏற்றிருக்கோம். அண்டு இது அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ரேம்ப்பு, அந்த பெண்டு எலிவேஷன் முன்னாடி மாற்றி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல் ஸ்ட்ரக்சராக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. யாராவது புது வீடு கட்டுறவங்களா இருந்தால் கூட, மெட்டீரியல் கான்ட்ராக்டோ இல்லை நீங்கள் வேறு யார் மூலம் பண்ணாலும் நீங்கள் இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் இந்த பாக்ஸுக்கு ஒரு 5000 ஆகுதுன்னு வச்சிங்களேன். அதை அடிச்சுட்டு என்ன பண்ணுறோம், அதை நம்ம கழட்டி கொடுத்துருவோம். அது இங்கே இருக்காது அந்த 5000. பட் இதுக்கு ஒரு 15000 ஆகினாலுமே இது உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் அந்த செங்கல். அண்ட் நமக்கு இது சப்போர்ட் கிடைக்கும், ஸ்ட்ராங் அண்ட் பேஸ் சப்போர்ட்டு நல்லா ஹெவியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சஜஷன் நான் ஒரு 10 பேர்கிட்ட விசாரித்ததில் அவங்க சொன்ன அனுபவங்கள். உங்களுக்கு எப்படி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். ஸோ இது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.